ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த தோசை சுடுற வீடியோ நல்லா ட்ரெண்டாக இருக்கு. அது முக்கியமாக நம்ம ஃபேமிலி மத்தியில் நல்லாவே ட்ரெண்டாக இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன சுட போறேன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி சுட போறேன். வேற வழி இல்லை, டெய்லி என் ஃபேன்ஸ் என் ஃபேமிலிக்கு வந்து நான் வீடியோ போட்டாகணும். அதனால இன்னைக்கு வந்து நான் சப்பாத்தி சுட போறேன் எங்க அம்மாவோட ஹெல்ப்போட. அதான் அங்கே சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. எப்படி சொல்றோம், என்ன தொட்டு சாப்பிட்றோம் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க சாப்பிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் கேஸை ஆன் பண்ணிடணும். நம்ம தோசைக்கல்லை வச்சிடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் பெத்தம்மா வந்துட்டு சப்பாத்தி ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் கற்றுக்கல, நம்ம தான் கற்றுக்கணும். நேற்று என் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்தவங்களாம் எல்லாம் இந்த கரண்டியை தான் கேட்டீங்க. இதுக்கான பதில் உங்களுக்கு தெரியும்னா எங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணிக்கலுங்க. அண்ட் இதுக்கு இன்றைக்கி என்ன சைடிஷ்ன்னு பார்த்தீங்கன்னா சுண்டல் மசாலா. யாரும் கண் வைக்கக்கூடாது கைஸ், நான் திருப்பி சொல்கிறேன். இந்த கரண்டி புது கரண்டி. நேற்று வந்துட்டு அந்த பழைய கரண்டி காமிச்சு சொந்தக்காரங்களாம் சண்டை போட்டாங்களா, ஜஸ்டிஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து புது கரண்டி வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம். பட் இருந்தாலும் அது அழகுக்கு தான், அது உள்ளே வச்சுருவாங்க. பழைய கரண்டை யூஸ் பண்ணுவாங்க. சப்பாத்தி போட்டாங்க. தொட்டுக்க சொல்லியே ஆகணும். இது சுண்டல் மசாலா. இதோட ரெசிபி வந்துட்டு நம்ம கூடிய விரைவில் நம்ம பார்ப்போம். திருப்பி சொல்கிறேன், யாரும் கண் வைக்கக்கூடாது. நான் வந்து வேலைக்கு போகிறவன், அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிடும், பார்த்துக்கோங்க. இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா சப்பாத்தி போட்டாங்க. ஆயில் போட்டிங்களா? ஆயிலும் இப்போ நான் வந்து எப்படி சாப்பிடுவேன்னா ஆயில் இல்லாமல் ட்ரையாக தான் நான் சாப்பிடுவேன். அப்போ தான் எனக்கு அது பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ சப்பாத்தி போட்டுட்ருக்காங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா என் வீடியோ பார்த்துட்டு பெட்டாவத்திலேருந்து என் அத்தை கால் பண்ணி எங்கள் அம்மாட்ட கேட்டிருக்காங்க. பெட்டாவத்தில் எனக்கு ஒரு புப்பு இருக்குது, யார் அந்த புப்புன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வேற என்ன இருங்க. இது வந்து நம்ம ஆயில் ஃபஸ்ட்டு சப்பாத்தி போட்டால் ரோஷன் ஃபேமஸ் ஆனால் இப்போ திருப்பியும் சப்பாத்தி போட ஆரம்பிச்சுட்டான். சப்பாத்தி ரோஷன். இந்த மாதிரி நம்ம குக்கிங்கில் நிறையா சந்திக்கலாம். மொத்தம் எவ்வளோ சப்பாத்தி சுடுறேன், எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். இங்கே போகிறேன், சப்பாத்தி சுட ஆரம்பிச்சேன். பார்த்தீங்களா, போன தடவை என் பழைய வீடியோ பார்த்தவங்களாம் தெரியும், எல்லாம் சண்டை போட்டாங்க. என்னடா கருகுது, ஒழுங்காகவே உனக்கு வறுக்க தெரில, ஒழுங்காக சப்பாத்தி கூட போட தெரில அப்படின்னாங்க. இப்போ பாருங்கள் எப்படி கற்றுக்கிட்டேன்னு சொல்லி. ஆஹா, திருப்பி சொல்கிறேங்க ஐஸ், கண்ணை வைக்கக்கூடாது. நம்ம அடுத்த சப்பாத்தி எப்படி சொல்கிறோம், ரெண்டாவது சப்பாத்தி லைட்டாக ஆயில் போட்டு எப்படி வருக்குன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லுக்காண்டி ஆயில் போட்டுங்க. நான் ஆயில் மேக்ஸிமம் போட மாட்டேன். பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வருது. இன்றைக்கி டிஷ்ஷு தான் எனக்கு, யாரும் கண்ணு வைக்கக்கூடாது. 2 சப்பாத்தி தான். அண்டு எஸ்பெஷலி இது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இந்த சுண்டல் மசாலா. நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா சுண்டல் மசாலா ஆனியன் கட் பண்ணி போட்டுருவேன். அது இன்னுமே டேஸ்ட்டு கொஞ்சம் காரம் அள்ளி கொடுக்கும். ஸோ நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கான விளாக் அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி வந்து என் விளாகை நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா சப்பாத்தி வந்துட்டு எங்கள் அம்மா போட்டு கொடுத்தாலும் நான் பண்ணேன். நேற்று வந்து நானே தோசை சுட்டாலும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக நல்லா ரொம்ப நேரம் போச்சு. நம்ம மீண்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் ரோஷன் அலி. இதுக்கு மேலே விட்டால் கருகிரும் சப்பாத்தி. நாளைக்கு நான் பார்க்குறேன் உங்களை. பாய். 2 சப்பாத்தி போடுறதுக்குள்ளே படப்படன்னு ஆயிடுச்சு, வேர்ச்சிருச்சு நம்மளுக்கு. அதனால் சப்பாத்தி போடுறப்ப நீங்களே கதவெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போடுங்க. எனக்கு இந்த வீடியோ வாய்ஸ் வராதனால நான் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இது மாதிரி நம்ம டெய்லி ஒரு டிஷ்ல நம்ம சந்திப்போம். நம்ம குக்கிங் ஸ்கில்லை நம்ம வளர்த்துக்க போகிறோம். நாளைக்கு மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் ரோஷன் அலி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ்.